சிக்கன் கிரேவி தான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமா பேன்ல எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம், காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, மராட்டி மொட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொத்தமல்லி சேர்த்துடலாம். ஒரு சின்ன பீஸ் தேங்காய் துண்டு சேர்த்துக்குங்க. ஒரு 3 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. தக்காளி பழம் வந்து சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். பெருசுனா ஒரு தக்காளியே போதுமானது. கொஞ்சமா கசகசா சேர்த்துருங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவு வதங்கதும் சூடு ஆறின பிறகு மிக்சி ஜார்ல போட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிச்சு விட்டுடலாம். எண்ணெய் ஊத்திட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதும் கறி சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல இந்த இஞ்சி பூண்டுல நல்லா இந்த சிக்கனை வேக விடுங்க. நம்ம வதக்கி வச்சது சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம வதக்கிறதுல காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். அதனால வந்து அதுவே காரம் கொடுக்கும். கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்குங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கன் மசாலா கொஞ்சமா சேர்த்துருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போட சேர்த்துக்கோங்க போதும். கொஞ்சமா பெப்பர் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படியே கலக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து கிரேவியா வைக்க போறேன். அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்க நல்லா கொஞ்சம் தண்ணி குழம்பா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ குக்கர் மூடிட்டு 2 விசில் விட்டுடலாம். 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்க குழம்பு. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் போல நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபைனலா கொஞ்சம் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா 5ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சிச்சு. இந்த அளவு நான் கன்சிஸ்டன்சில ஆஃப் பண்ணிட்டு போறேன். ஏன்னா இட்லிக்கும் பூரிக்கு தான் வைக்க போறேன். அதனால இவ்வளவு போதும். நீங்க இன்னும் கிரேவியா வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல கொதிக்க வச்சுக்கோங்க.